Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபி செக்ஷன் 6 பார்க்க போறோம். இதுல எப்படி ஃப்ரேசஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லோகோகிராம்ஸ் ஒமிஷன் பண்ணியிருப்பாங்க. லோகோகிராம்ஸ்னா கிராமலாக்ஸ் ஒமிஷன் பண்றது தான். சரிங்களா? நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆஸ் எ ரூல், இந்த ஃப்ரேஸ்ல கிராமலாக் எது? ஏ. இதை ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஆஸ்க்கும் ரூலுக்கு மட்டும் ஸ்டோக் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அட் எ லாஸ், இதில் ஏ ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இட்டு லாஸ், அட் எ லாஸ் அப்படின்னு தான் படிக்கணும் நம்ம. இன் எ ஃபியூ டேஸ், இன் எ ஃபியூ டேஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன் எ ஃபியூ டேஸ் இப்படி ஸ்டோக் எழுதியிருப்பாங்க. இன் எ கிரேட் மெஷர், இன் எ கிரேட் மெஷர் இதுலமே ஏ ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏ அண்ட் எம் இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இன் எ கிரேட் மெஷர், இன் சச் எ மேனர் ஆஸ், இன் சச் எ மேனர் ஆஸ். ஏ ஒமிஷன், மேனர்னா நம்ம எம் எழுத மாட்டோம், ஆஸ்னா நம்ம வெறும் சர்க்கிள் மட்டும் தான் எழுதுவோம். கரெக்டுங்களா? ஸோ இன் such a manner as இந்த மாதிரி. நெக்ஸ்ட் for a moment, இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. for a moment, ஏ ஒமிஷன், ஃபாருக்கு எஃப், மொமெண்ட்டுக்கு எம், மென்ட். for a moment, to a great extent, to a great extent இதுலமே ஏ ஒமிஷன், to a great extent அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் எழுதியிருக்க மாட்டாங்க, வெறுமனே ஸ்டென்ட் மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. அந்த கே எக்ஸ்ட்ரா எழுதியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் அபவுட் தி மேட்டர், இதில் தி ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அபவுட் தி மேட்டர், அபவுட் ஸ்டோக் எழுதிட்டு மேட்டருக்கு எம் டபுள் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு, ஆல் ஓவர் தி வேர்ல்டு இதுலையுமே தி ஒமிஷன். ஆளுக்கு ஆல் ஸ்டோக்கு, ஓவருக்கு வர்ரு, வேர்ல்டுக்கு வே ஆறு, எல் டவுன்வர்டு எல் ஹால் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ ஆல் ஓவர் தி வேர்ல்டு. நெக்ஸ்ட் ஆல் தி சர்க்கம்ஸ்டான்சஸ், ஆல் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா இதுலையுமே தி ஒமிஷன். ஸோ ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இப்படி எழுதிட்டு அதை படிக்கிறப்ப ஆல் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் அட் தி ப்ரெசன்ட் டே, இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா இதுலையுமே தி ஒமிஷன். அட்டு திக்கு வெறுமனே அட்டு மட்டும், அப்புறம் ப்ரெசன்ட் ஸ்டோக்கு பர்ரு எஸ் என்ன ஹால் பண்ணிட்டு, டேக்கு டி ஸ்டோக். அட் தி ப்ரெசன்ட் டே. அட் தி ப்ரெசன்ட் டைம் அப்படின்னா டைமுக்கு உண்டான ஸ்டோக் மட்டும் எழுதினா போதும். அட் தி ப்ரெசன்ட் டைம், மேலே இருக்கிறதுல டைமுக்கு உண்டான ஸ்டோக் மட்டும் எழுதினா போதும். அட் தி ப்ரெசன்ட் டைம் அவ்வளோதான். பை தி வே இதுலையுமே தி ஒமிஷன் பண்ணியிருப்பாங்க. பைக்கும் வேக்கும் மட்டும் ஸ்டோக்கு. ஓகே, பை தி வே. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இதில் ஏதோ ஒமிஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம். ஃபார் தி, அந்த தி ஒமிஷன். ஸோ ஃபார்க்கு மட்டும் ஸ்டோக் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோக் எழுதிட்டு அப்புறம் டைம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஐ வில் கன்சிடர் தி மேட்டர், ஐ வில் கன்சிடர் தி மேட்டர் இதில் தி ஒமிஷன். கன்சிடருக்கு ஆல்ரெடி நம்ம கண் ஒமிஷன் பண்ணிடுவோம். ஸோ ஐ வில் கன்சிடர் தி மேட்டர் இந்த மாதிரி. In the first instance, in the first instance இதுலுமே பார்த்தீங்கன்னா தி ஒமிஷன். in the first instance இந்த மாதிரி எழுதும். நெக்ஸ்ட் in the first place, இதை எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இதுலயும் தி ஒமிஷன்,
அப்புறம் பிளேஸில் வந்து எல்ல வந்து ஒமிஷன். இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இன் தி செகண்ட் பிளேஸ், இதில் தி வந்து ஒமிஷன், அப்புறம் இதில் கண்டு வந்து ஒமிஷன். இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இன் தி செகண்ட் பிளேஸ். ஓகே, வெறுமனே செக் அந்த ஸ்ட்ரோக் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. என்டிக்கு எல்லாம் ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுதலை. இன் தி தேர்ட் பிளேஸ், இதுக்கு வந்து தி வந்து ஒமிஷன், அப்புறமா இந்த ஆர்டிக்கெலாம் வந்து ஒமிஷன். அப்படி பார்க்குறப்ப இந்திக்கு வெறுமனே இன்னு, தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே இத்து, அப்புறம் பிளே ஸ்டோக்கு பல்லு எஸ் சர்க்கிள். ஓகே, இன் தி தேர்ட் பிளேஸ். நெக்ஸ்ட்டு இன் தி லாஸ்ட் பிளேஸ். இன் தி லாஸ்ட் பிளேஸ் இதில் எதோ ஒமிஷன் பண்ணியிருப்பாங்கன்னா தி வந்து ஒமிஷன், அப்புறம் டி வந்து ஒமிஷன். இன் தி லாஸ்ட்டுக்கு வந்து டவுன்வர்ட் எல்லு எஸ் சர்க்கிள் பிளேஸ் ஸ்டோக் ஃபுல்லாக. இன் தி லாஸ்ட் பிளேஸ். இன் தி நெக்ஸ்ட் பிளேஸ். இன் தி நெக்ஸ்ட் பிளேஸ் இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இதில் வந்து தி வந்து ஒமிஷன், நெக்ஸ்ட்டில் வந்து டி ஒமிஷன், அப்புறம் எல் ஒமிஷன். இன் தி நெக்ஸ்ட் பிளேஸ் இதில் வந்து இந்த எல் கோக்கி எழுதுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல் வந்து ஒமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன் டு தி மேட்டர், தி ஒமிஷன். இன் டு தி மேட்டர் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாட் வித்ஸ்டாண்டிங், நாட் வித்ஸ்டாண்டிங் தி ஃபேக்ட். ஆப்வியஸ்லி தி ஒமிஷன் பண்ணிடும். நாட் வித்ஸ்டாண்டிங் நம்ம நாமளாக அப்படி எழுதுவோம், கரெக்டுங்களா? நாட் வித்ஸ்டாண்டிங் தி ஃபேக்ட்டுக்கு வந்து கேடி ஆல் பண்ணி எழுதுவோம். இதில் எஃப் வந்து ஒமிஷன். நெக்ஸ்ட்டு ஆன் தி கான்ட்ரரி, ஆன் தி கான்ட்ரரி இதுலேயுமே வந்து தி ஒமிஷன், கண்ணு வந்து ஒமிஷன். ஆந்திக்கு வெறுமனே ஆன் மட்டும் எழுதிட்டு கான்ட்ரரிக்கு டர்ரு ரே. ஆன் தி கான்ட்ரரி. ஆன் தி ஒன் ஹேண்ட், தி ஒமிஷன், ஒன்ல வந்து என் ஒமிஷன். ஸோ ஆன் தி ஒன் ஹேண்ட் அவ்வளோதான். ஆன் தி சப்ஜெக்ட், ஆன் தி சப்ஜெக்ட் தி ஒமிஷன், சப்ஜெக்டுக்கு உண்டான ஸ்ட்ரோக்கு. ஆன் தி சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இன் தி சர்க்கம்ஸ்டான்சஸ், தி ஒமிஷன். இன் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் லார்ஜ் சர்க்கிள் எழுதணும். வாட் இஸ் தி மேட்டர், வாட் இஸ் தி மேட்டர். அடுத்தது தி ஒமிஷன், வாட் எழுதிட்டு அதில் எஸ் சர்க்கிள், இஸ்ஸுக்கு, மேட்டருக்கு எம் டபுள் பண்ணணும். வாட் இஸ் தி மேட்டர். ஆஸ் எ மேட்டர் ஆஃப் கோர்ஸ். அடுத்தது ஆஸ் எ மேட்டர் ஆஃப் கோர்ஸ், ஏ ஒமிஷன், ஆஃப் ஒமிஷன். ஆஸ் எ மேட்டர் எஸ் சர்க்கிள் எம் டபுள் பண்ணிடுவோம், அப்புறம் கோர்ஸ் ஸ்டோக். ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சேம் தான், கோர்ஸுக்கு பதில் இங்கே ஃபேக்ட் ஸ்டோக்கை வந்து எழுத போகிறோம். ஃபேக்டில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எஃப் வந்து ஒமிஷன் பண்ணிடுவோம், ஆஃப் ஒமிஷன், இங்கே வந்து ஏ ஒமிஷன். ஸோ ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அவ்வளோதான். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன். அடுத்தது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன். இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. எக்ஸ்பிரஷன் ஸ்டோக்கு இதை எழுதிட்டு அதில் ஒப்பீனியன் ஸ்டோக்கு. அப்படி பார்க்குறப்ப ஆஃப் வந்து ஒமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப், எப்போவுமே வந்து இன் கான்சிக்வன்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் வந்து வரும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து ஒமிஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கான்சிக்வன்ஸில் ஆப்வியஸ்லி வந்து கண் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. கான்சிக்வன்ஸ், இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப், ஆஃப் வந்து படிக்கணும். ஓகேங்களா? எண்டிங்கில் இருக்குது, நடுவில் இருந்தால் கூட நம்ம சேர்ந்தா போல் படித்து பழகிருப்போம். எண்டிங்கில் இருக்கிறதையும் சேர்த்து படித்து பழகணும். நெக்ஸ்ட்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப்,
இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து ஒமிஷன், ஆரும் ஒமிஷன். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இப்படி தான் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ஆன் தி பார்ட் ஆஃப், ஆன் தி பார்ட் ஆஃப் ஒமிஷன் தி ஒமிஷன் பண்ணி எழுதணும். ஆன் தி எழுதிட்டு வெறுமனே பார்ட்டுக்கு மட்டும் ஸ்டோக் போட்டுக்கணும். ஓகேங்களா, அதில் ஆஃப் சேர்ந்தா போல் நம்ம வந்து படிக்கணும். அவுட் ஆஃப் பிளேஸ், அவுட் ஸ்டோக்கு, பிளேஸ் ஸ்டோக்கு, ஆஃப் வந்து ஒமிஷன். ஸோ அவுட் வந்து துருத்தி லைனில் டி எழுதணும், அதில் அப்புறம் பிளேஸ், அவுட் ஆஃப் பிளேஸ். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஸ்பேஸ் ஆஃப் டைம், ஷார்ட் ஸ்பேஸ் ஆஃப் டைம், இதில் ஆப்வியஸ்லி ஆஃப் வந்து ஒமிஷன். ஸோ ஷார்ட், ஷார்ட் ஸ்பேஸ்க்கு எஸ்ஸு, டி ஸ்டோக்கு எஸ் சர்க்கிள், டைமுக்கு வந்து டிஎம், ஷார்ட் ஸ்பேஸ் ஆஃப் டைம். டூ யூ மீன் டு சே, அடுத்தது டூ யூ மீன் டு சே, இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. டூ யூ மீன் எழுதிட்டு அதில் சேக்கு வபல் இருக்கணும், டூ வந்து ஒமிஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ், எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ், இதில் வந்து டூ வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸ்பெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் ஸ்டோக் எழுதிட்டு ரிசீவுக்கு ரிசீவ் ஸ்டோக், டூ மட்டும் ஒமிஷன். ஃபேஸ் டு ஃபேஸ், இதுலையுமே டூ ஒமிஷன், ரெண்டு ஃபேஸு, ஒரு ஃபேஸு இன்னொரு ஃபேஸ் அப்படியே சேர்ந்தா போல. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட், இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. ஃப்ரம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு எஸ் சர்க்கிள் மாதிரி, அப்புறம் லாஸ்ட் ஸ்டோக்குக்கு எல் எஸ்டி லூப். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட். ஹேவிங் ரிகார்டு டு, ரிகார்டு பக்கத்தில் டூ வரும் எப்போவுமே. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனால் இங்கே ஒமிஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ரிகார்டிங் டு, ரிகார்டு டு. ஹேவிங், ரிகார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே கர்ரை ஹால் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ ஆர் வந்து ஒமிஷன். வித் இன் ரெஃபரன்ஸ் டு, அடுத்தது இன் ரெஃபரன்ஸ் டு, இதுலையுமே ரெஃபரன்ஸ்க்கு அப்புறமா டூ வரும். ஸோ அதனால் அதை ஒமிஷன். இன்னு ஃபென்ஸு ஸ்டோக் மட்டும் எழுதியிருப்பாங்க ரெஃபரன்ஸுக்கு. ஓகேங்களா, இது ஒரு ஷார்ட்கட். இன் ரெஃபரன்ஸ் டு, இந்த ரெண்ட்ஸுமே இருக்காது, வெறுமனே எஃப் எஸ் சர்க்கிள் மட்டும் தான் வந்து இருக்கும். இன் ரெஃபரன்ஸ் டு விச், மேலே இருக்கிறத அப்படியே எழுதிட்டு அதில் ஒரு விச் ஆட் பண்ண வேண்டியதான். இன் ரெஃபரன்ஸ் டு விச், இன் ரெஃபரன்ஸ் டு விச், இந்த மாதிரி வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இன் ரிலேஷன் டு, இந்த டூ எண்டிங்கு ஆஃப் எண்டிங்கில் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தா போல் படித்து பழகணும். அப்போ தான் வந்து ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்ப அதையும் சேர்த்து எழுதுவோம், இல்லைனா ஒமிஷன் ஆயிரும் அது. இன் ரிலேஷன் டு, இன்னுக்கு வெறுமனே என்ன, ரிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஸ்டோக் மட்டும், ஆர் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, டூ வந்து ஒமிஷன். இன் ரிப்ளை டு, இன் ரிப்ளை டு, இதுலையுமே வந்து டூ ஒமிஷன், இந்த ஆர் ஒமிஷன். இன் ரிப்ளை டு. இன் ரெஸ்பெக்ட் டு, இன் ரெஸ்பெக்ட் டு, இதுலையுமே டூ ஒமிஷன், ஆர் ஒமிஷன். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இன் ரெஸ்பெக்ட் டு இப்படி எழுதணும். இட் அப்பியர்ஸ் டு மீ, அடுத்தது இட் அப்பியர்ஸ் டு மீ, இதில் டூ வந்து ஒமிஷன். இட் எழுதிட்டு அப்பியர்ஸ்க்கு பர்ரு அப்புறம் எம். இட் அப்பியர்ஸ் டு மீ. இட் அப்பியர்ஸ் டு ஹாவ் பீன், இட் appears to have been. It appears, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா have been. It appears to have been. It seems to me. It seems to me. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒமிஷன். இட் எழுதிட்டு seems எழுதிட்டு அதில் ஒரு எம். ஓகே, it seems to me. Ought to have been. Ought to have been. இதில் டூ ஒமிஷன். ought to haveக்கு be ஹூக்கு, beenக்கு full stop. ought to have been. Next, ought to have known. ought to have known.
இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஆட்டுக்கு அந்த ஸ்லோக்கு, ஹாவுக்கு வந்து வி ஹூக்கு, நோனுக்கு என் ஆட் டு ஹாவ் நோன். ரெக்ரெட் டு சே, எங்கெல்லாம் சே வருதோ அங்கெல்லாம் வபல் வச்சிருக்கிறாங்க. ஓகே, ரெக்ரெட் ரே கர்ரு டி சே. ஓகே, ரெக்ரெட் டு சே, டு வந்து ஒமிஷன் இதில். ரெக்ரெட் டு ஸ்டேட், ரெக்ரெட் டு ஸ்டேட், இதுக்கு எதுக்கு பாருங்க, ரெக்ரெட் டு ஸ்டேட்டுக்கு வந்து எஸ் டி ஹால் பண்ணியாச்சு. ரெக்ரெட் டு ஸ்டேட். நெக்ஸ்ட், we shall be glad to hear, we shall be glad to hear. இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா we shall be, எப்பயும் போல we shall be, gladக்கு வந்து கல்ல ஹால் பண்ணிட்டு hear ஸ்டோக், இதுலமே வந்து to வந்து omission. we shall be glad to hear, we shall be glad to know, we shall be glad to know. அங்க ஹியருக்கு பதில் இங்க வந்து நோ எழுத போறோம், அவ்வளவுதான். we shall be glad to know, to வந்து omission. with reference to, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா to எண்டிங்ல வருது, ஸோ சேர்ந்தா போல படிச்சு பழகணும். with reference to, வித்துக்கு வந்து வேஸ்டோக்கு மட்டும் இத்து வந்து omission பண்ணிட்டு இருப்பாங்க. ரெஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் மட்டும் தான் எழுதுவோம். வித் ரெஃபரன்ஸ், இந்த ரே எழுத மாட்டோம், இந்த ரென்ஸ், இந்த ரென் அதை வந்து எழுத மாட்டோம். வித் ரெஃபரன்ஸ் டு விச், வித் ரெஃபரன்ஸ் டு விச் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு ரெஃபரன்ஸ் இன் ரெஃபரன்ஸ் பார்த்தோம், இங்கே வந்து வித் ரெஃபரன்ஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வித் ரெஃபரன்ஸ் டு விச், வித் ரெஃபரன்ஸ் டு விச், அவ்வளோதான். நெக்ஸ்ட், வித் ரிகார்டு டு, வித் ரிகார்டு டு, வித்துக்கு வேஸ்டோக்கு மட்டும், ரிகார்டுக்கு வந்து கர், அவ்வளோதான். ரிகார்டுக்கு பக்கத்தில் டூ எப்பவுமே வரும், ஸோ வித் ரிகார்டு டு. வித் ரிலேஷன் டு, இன் ரிலேஷன் வச்சு பார்த்துட்டு இருந்தோம், அந்த இடத்துல வந்து வித்து வந்திருக்கு, அவ்வளோதான். வித்துனா நம்ம வந்து வேஸ்டோக்கு மட்டும் எழுதுவோம். வித் ரிலேஷன் டு, அவ்வளோதான். நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு, வித் ரெஸ்பெக்ட் டு, டூ வந்து எண்டிங்கில் வருது. வித் ரெஸ்பெக்ட், இதில் வந்து இத்து கிடையாது, ஆறு கிடையாது, டூ கிடையாது. இங்கேயுமே வித்து வரப்போல வெறுமனே வந்து அந்த வேஸ்டோக்கு மட்டும்தான். ஓகே, எவ்வளோதாங்க. அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபி செக்ஷன் 6 வந்து முடிஞ்சிருச்சு.